செயல்படாத வங்கிக் கணக்குகளில் கடந்த 10 நாட்களாக பழைய செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகளை வாடிக்கையாளர்கள் டெபாசிட் செய்து வருவதாகவும் வங்கிகளில் புதிய கணக்குகளை வாடிக்கையாளர்கள் அதிக அளவில் தொடங்கி வருவதாகவும் சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியாவின் வங்கி அதிகாரி பார்த்திபன் கூறியிருக்கிறார். இவருடன் நமது செய்தியாளர் ராஜ்குமார் நடத்திய உரையாடலை இப்போது பார்க்கலாம். வங்கியின் பணிகள் குறித்து நம்முடைய பேசுவதற்காக சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி அதிகாரி பார்த்திபன் நம்மோடு இருக்கார். நாம் அவரிடம் பேசுவோம். சார் வணக்கம். அதாவது வங்கியில் ஏற்கனவே வங்கி கணக்கு தொடங்கப்பட்டு சில மாதங்களாக செயல்படாமல் இருக்கும். அது போன்ற வங்கி கணக்குகள் இந்த 10 நாட்களில் செயல்படுதா? அதோட நிலவரங்கள் என்ன சார்? கடந்த 6 மாதமாக கணக்கே செயல்படாமல் இருந்தால் அது இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் என்று ஒன்று போய்விடும். புதிதாக அதை ஆப்ரேட் செய்வதற்கு அவர்கள் புதியதாக ஒரு அடையாள அட்டையை கொடுக்க வேண்டும். கட்டாயமாக பேன் கார்டோ அல்லது ஆதார் அட்டையோ கொடுத்து தான் அந்த அக்கௌண்ட்டை ரிவைவ் செய்ய முடியும். மற்றபடி ஒரு 2-3 மாதமாக செயல்படாத அந்த அக்கௌண்ட்னாலும் அதில் பணம் கட்டினால் நாங்கள் வாங்கிக் கொள்கிறோம். இந்த 10 நாள் அது போன்ற வங்கி கணக்குகள் பொதுவாக செயல்படுதா? அது எப்படி இருக்கு நிலவு? இது கடந்த 10 நாளுக்கு அந்த மாதிரி அக்கௌண்ட்டுகள் நிறைய வருகின்றது. அதிக அளவிலே அந்த அக்கௌண்ட்டில் பணம் கட்டுறார்கள். அதாவது இன்னாப்ரேட்டிவில் இல்லை, அதிகமாக செயல்படாத ஒரு 3-4 மாதம் செயல்படாத அக்கௌண்ட்டில் இப்பொழுது அதிகமாக அந்த 500-1000 ரூபாய் நோட்டுகளை செலுத்துகிறார்கள். அதேபோல் புதிய வங்கி கணக்குகள் இந்த 10 நாளில் தொடங்கப்படுதா? என்ன மாதிரியான ஆவணங்கள்லாம் வாடிக்கையாளர் கொடுக்கணும்? அது நடைமுறையில் என்ன? புதிய வங்கி கணக்கு கடந்த 10 நாட்களாக மிக அதிக அளவிலே தொடங்கப்படுகின்றது. கடந்த 2-3 நாட்களுக்கு முன்னால் வரை எந்த ஆவணம் கொடுத்தாலும் நாங்கள் கணக்கு துவக்கியிருந்தோம். சமீப காலமாக ரிசர்வ் பேங்கிலிருந்து அரசாங்கத்திலிருந்தும் எங்களுக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கிறது. முக்கியமாக பேன் கார்டு, ஆதார் கார்டு இவை இரண்டும் முக்கியம். அதை தவிர அது கூடுதலாக எந்த அடையாள அட்டை கொடுத்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் கட்டாயமாக பேன் கார்டும் ஆதார் அட்டையும் புதிதாக இனிமேல் கணக்கு துவங்குவதற்கு கட்டாயம் தேவை. செயல்படாத வங்கி கணக்கில் மீண்டும் அதை நடைமுறைக்கு அவங்க கொண்டு வராங்க. அதை கண்காணிக்கிறதுக்கான நடவடிக்கையில் என்ன பண்ணுறோம்? அது வங்கியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதுவும் கண்காணித்ததில்லை. அரசாங்கத்திலிருந்தோ அல்லது இன்கம் டிபார்ட்மெண்ட்டிருந்தோ ஒன்றா கண்காணிப்பார்கள். நாங்கள் எதுவும் பண்ணுவதில்லை. எங்களுக்குரிய என்ன அதிகாரமோ அதை மட்டும் நாங்கள் செயல்படுத்துகின்றோம். இன்ஆப்ரேட்டிவ் அக்கௌண்ட் ஆப்ரேட்டாக கொண்டு வருவதற்கு என்ன நடைமுறை உண்டோ வங்கியின் சார்பாக அதை மட்டும் நாங்கள் செயல்படுத்துகின்றோம். அதே போல் வங்கியின் மற்ற பணிகள் வாடிக்கையாளருக்கு மற்ற என்ன மாதிரியான பணிகள்லாம் இப்போ நடைபெற்று வருது? எல்லாம் கடந்த வெள்ளிக்கிழமை வரை தொடர்ந்து இந்த பண மாற்றுதல் மட்டுமே செய்து கொண்டிருந்தோம். சனிக்கிழமை அன்று மூத்த குடிமக்களுக்கு மட்டும் என்று சொன்னதால் அன்றிருந்து நாங்கள் ரெகுலர் எங்கள் டிரான்சாக்ஷன்லாம் நாங்கள் ஆரம்பித்து விட்டோம். இன்றும் கையில் மை வைத்து அந்த 2000 ரூபாய் தருவதால் கூட்டம் இல்லவே இல்லை. நீங்களே இங்கே பார்த்தீங்கன்னா கூட்டமே இல்லை, சிறிதளவு கூட்டம் தான் வருகிறது. ஆனால் எங்கள் ரொட்டீன் அக்கௌண்ட்டு எங்களுடைய பழைய கஸ்டமருக்கு டிடி கொடுப்பது, ட்ரான்ஸ்ஃபர் அந்த மாதிரி அந்த அக்கௌண்ட்லாம் இன்றிலிருந்து முழு மூச்சிலே நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். தேங்க்யூ சார். அதாவது வங்கிகளில் வாடிக்கையாளருக்கு அனைத்து விதமான பணிகளையும் நடத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் லெனினுடன் ராஜ்குமார்.